வணக்கம். எள்ளோட தரத்துல தான் எண்ணெயோட தரம் இருக்கு. ஒரு எள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுல எவ்வளோ அவுட்டன் கிடைக்கும், காஞ்ச பக்குவம் எப்படி இருக்கு, அந்த எள்ள உயிர் இருக்கா இல்லையா அப்படின்றது இப்படி செக் பண்ணும்போதே தெரிஞ்சிரும். ஸோ எள்ளு சாப்பிட்டு பார்க்கும்போது கசக்கக்கூடாது. நல்லெண்ணெயோட இயற்கையான குணம் வந்து காரல் கசப்பு இருக்கணும். ஆனா மைல்டா இருக்கணும். கொக்கு எள்ளு, தூசி இதெல்லாம் சேர்த்து ஆட்டும்போது அது எண்ணெயோட சுவையவே கெடுத்துரும். ஸோ நல்லா க்ளீன் பண்ண ஃபைன் குவாலிட்டி எள்ள தான் நம்ம இதுல வந்து பயன்படுத்துறோம். 4 வகையான எள்ள வந்து இதுல வந்து பயன்படுத்துறோம். ஏன்னா, ஒவ்வொரு எள்ளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு. இப்போ வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். ஸோ கருப்பு எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. மஞ்சள் எள்ளும், சிகப்பு எள்ளும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். நல்ல ஒரு கலரும் குடுக்கும். அதனால இந்த 4 வகையான எள்ளையுமே நம்ம இதுல பயன்படுத்துறோம். 4 வகையான எள்ள கலந்து செக்குல ஆட்டி உயர்ந்த தரத்துல கொடுத்துட்டு இருக்கோம். லேகியம் செய்யறதாகட்டும், வலி நிவாரண தைலம் காய்ச்சறதாகட்டும், உணவுக்கு, மசாஜுக்கு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு, ஆயில் புல்லிங் பண்றவங்களுக்கு, பச்சை நல்லெண்ணெய் குடிக்கிறவங்களுக்கு, விளக்கு ஏத்துறவங்களுக்கு என எல்லாத்துக்கும் பொருந்தும் நம்ம கருடன் செக்கு நல்லெண்ணெயோட தரம். நன்றி.